தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தை நம்ம கற்றுக்கொண்டு வர்றோம். 9ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். பாருங்க, 9ஆம் வசனத்துல தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்றார். இது சத்தியமான ஒரு வார்த்தை. பரலோகத்தின் தேவன் பரிசுத்த ஆவியின் மூலமாக இந்த வார்த்தை நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு, வெளிப்படுத்திக்கிறார். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவம் செய்யறதை பத்தி எந்த பிரச்சனையுமே இல்லைன்றாங்க. இந்த நிருபத்தை அவர் ஏன் எழுதுறாரு? நீங்கள் பாவம் செய்யக்கூடாது என்பதற்கு நிருபத்தை எழுதுறாரு. பாவம் செய்யக்கூடாது என்பதற்கு சம்பந்தமான நிறைய சத்தியம் நம்ம படிச்சுக்கிறோம். 9ஆம் வசனத்துல தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான்றார். அப்ப ஏனெனில் ஏன் அவன் பாவம் செய்ய மாட்டான்னா, தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறதுன்றார். இப்ப தேவனுடைய வித்து என்பது என்ன? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியம் அவனுக்குள் தரிச்சிருக்குமா, அது நிலைத்திருக்குமா. ஆனால் அவன் பாவம் செய்ய மாட்டானா. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டானே சொல்றாரு. அப்ப உண்மையிலே நாம் தேவனால் பிறந்திருப்போம்னா நாம் என்ன செய்ய மாட்டோம்? பாவம் செய்ய மாட்டோம். தேவனால் பிறந்த எவனும், எவன் சொன்னா அவன் யூதனாக இருக்கலாம், கிரேக்கனாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். யாராக இருந்தாலும் தேவனால பிறந்திருக்கிறான்னா அவன் பாவம் செய்ய மாட்டான். ஏன்? ஏன்னா தேவனுடைய வசனம் அவனுக்குள்ள நிலைச்சிருக்கும். அவன் தேவனை தான் பிரியப்படுத்த பார்ப்பான், மனுஷர்களை பிரியப்படுத்த பார்க்க மாட்டான். தேவனை பிரியப்படுத்தக்கூடியவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பாவம் செய்ய மாட்டாங்க. சரிங்களா? நேற்று நம்ம இதெல்லாம் பார்த்தோம். பாருங்க, 10ஆம் வசனம் பாருங்க. 1 யோவான் 3:10 இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனின் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அப்ப இந்த வேத வாக்கியத்தை நல்லா கவனிங்களேன். இதனாலேன்னு சொல்றாரு பாருங்க. அப்ப தேவனுடைய வித்து எவனுக்குள்ள தரிச்சிருக்கோ அவன் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும். அப்ப பிசாசுக்கு யார் இருக்காங்கன்னா பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் யாரு? பாவம் எவன்லாம் செய்யறானோ அவன்லாம் பிசாசின் பிள்ளை தான். தேவனுடைய வார்த்தைகள் யாருக்குள்ளாக நிலைத்திருந்து தேவனுடைய வாக்கின்படி செய்யறாங்களோ அவங்களாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் சொல்றாரு பார்த்தீங்களா, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும். இவங்க தேவனுடைய பிள்ளைகள் தான், இவங்க பிசாசின் பிள்ளைகள் தான் அப்படிங்கிறது வெளிப்படுன்ற. இந்த மாதிரி வேத வாக்கியங்களை எத்தனை முறை நீங்க போதிக்க கேட்டிருக்கீங்க? யார் இதெல்லாம் போதிக்கவே மாட்டாங்க. பெரும்பாலும் இந்த சத்தியங்களுக்கு அவங்க போகவே மாட்டாங்க. ஏன்னா இருதய கடினமா இருக்கும். பாவத்திலே அவங்க நிலை கொண்டு இருப்பாங்க. பரிசுத்தமாலாம் வாழ மாட்டாங்க. தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. இந்த கிருபையின் உபதேசங்கள்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இந்த சத்தியத்தை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம தேவனுக்காக வேலை செய்யறோம், தேவனுக்காக ஊழியம் செய்யறோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க தேவனுக்காக ஊழியம் செய்ய மாட்டாங்க, தேவனுக்காக வேலையும் செய்ய மாட்டாங்க. அவங்க நினைச்சுக்குவாங்க நம்ம தேவனுக்கு தான் ஊழியம் செய்யறோம்னு. ஆனால் தேவன் சொல்றாரு, அவன் ஈஸியா நீங்க கண்டுபிடிக்க முடியுன்ற. அவன் பாவம் செய்யறானா அவன் பிசாசின் பிள்ளையா தான் இருப்பான்றாரு. அப்ப சொல்றாரு பாருங்க, பிசாசின் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. இல்லைங்களா? அப்ப பாவம் செய்யாமல் யாரு நீதியை செய்யறாங்களோ அவங்க தான் யாரா இருக்காங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் அவங்க நீதியை தான் செய்வாங்க, அநீதியெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்ப பிசாசின் பிள்ளைகளுடைய சுபாவம் தேவனுடைய பிள்ளைகளின் சுபாவத்திற்கு விரோதமா தான் இருக்கும். பிசாசின் பிள்ளைகளுடைய சுபாவம் தேவனுடைய பிள்ளைகளின் சுபாவத்திற்கு விரோதமா தான் இருக்கும். அதுக்கு நேர் விரோதமா இருக்கும். பிசாசின் பிள்ளைகள் நீதியை செய்ய மாட்டாங்க, அவங்க பாவம் தான் செய்வாங்க. அவங்க சகோதரர் என்ன கூற மாட்டாங்கன்னா அன்பு கூற மாட்டாங்க. இவங்க தேவனால் உண்டானவர்களா? இவங்க தேவனால் உண்டானலாம் கிடையாது. இவங்களிடத்துல இந்த பாவம் செய்யறாங்க பாருங்க, இவர்களிடத்துல தேவனுடைய சாயலும் இருக்காது, அவருடைய சுபாவமும் இருக்காது. பிசாசின் பிள்ளைகள் ஒருபோதும் நீதியை செய்யவே மாட்டாங்க, அநீதி தான் செய்வாங்க. பிசாசின் பிள்ளைகளிடத்துல யாருடைய சுபாவம் தான் இருக்குன்னா பிசாசின் சுபாவம் தான் இருக்கும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் யாரிடத்துல அன்பு கூறுவாங்க? தன் சகோதரனில் அன்பு கூறுகிற எவனும்.
சகோதரன்ட்டு அன்பு செலுத்துவாங்க. நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் சகோதரரை நீங்கள் பகைக்கிறீங்கன்னா மனுஷ கொலை பாதகம். சகோதரனை எவன்லாம் பகைக்கிறானோ அவன்லாம் பிசாசினால் உண்டானவன் தான் இருப்பான். கர்த்தருடைய சபையில எவ்வளோ பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ பேர் பகைச்சுக்கிறாங்க. சகோதரர்களை பகைக்கிறாங்க, சகோதரிகளை பகைக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகளா? இவங்க எல்லாருமே எப்படிப்பட்டவங்கன்னா பிசாசின் பிள்ளைகளை தான் இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். எதினாலே? தேவனுடைய வித்து அவனுக்குள்ள தரிச்சிருக்கா இல்லையாங்கிறத வச்சுதான் இது வெளிப்படும். தேவனுடைய வித்து அவனுக்குள்ள தரிச்சிருந்ததுன்னா அவன் தேவனால் உண்டானவன், அவன் பாவம் செய்ய மாட்டான். அவன் யாருடைய பிள்ளை? அவன் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய வித்து ஒருத்தனுக்குள்ள தரித்து இல்லைன்னா அவன் பாவம் செய்வான். அவன் யாருடைய பிள்ளைன்னா அவன் பிசாசின் பிள்ளை. தேவனுடைய பிள்ளைகள் நீதியை செய்வாங்க, தன் சகோதரத்துல அன்பு கூறுவாங்க. நீதியும் செய்யாம தன் சகோதரத்துல அன்பு கூறாமல் எவன்லாம் இருக்கிறானோ அவங்க எல்லாருமே பிசாசின் பிள்ளைகள தான் இருப்பாங்க. சகோதரன் இடத்துல அன்பு செலுத்தணும்னா என்ன தேவை? என்ன தேவைங்க? நமக்கு நல்ல இருதயம் தான் அன்பு செலுத்த முடியும். தீங்கான பொல்லாத இருதயம் தான் எப்படி அன்பு செலுத்துவாங்க? 11ஆம் வசனம் பாருங்க. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கிறது. அப்ப யோவான் இந்த நிருபத்தை யாருக்கு எழுதுறாரோ அந்த பரிசுத்தவான்களுக்கு சொல்றாரு, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்திலே அன்பு கூறணும், கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறணும். தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரிடத்தில் ஒருவர் என்ன செலுத்தணும்? அன்பு கூற வேண்டும். இன்னைக்கு இந்த மாதிரி அன்பு கூறுறதெல்லாம் இன்னைக்கு கர்த்தருடைய சபையில் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துறது. சர்ச்சுக்கு வருவாங்க, வரும்போது காலதாமதமா வருவாங்க, உட்காருவாங்க, சர்ச்சு முடியும், உடனே கிளம்பி போயிடுவாங்க. யாரை பத்தியும் அவங்களுக்கு எந்த அக்கறையும் இருக்காது. புதிய விசுவாசிகள் வந்திருப்பாங்க, புதிய ஆத்துமாக்கள் வந்திருப்பாங்க, இடத்துல எந்த ஒரு நலம் விசாரிக்க மாட்டாங்க. அல்லது வியாதிப்பட்டவங்க யாராவது கர்த்தருடைய சபையில இருந்து அதை குறித்து முன்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தா கூட அதை குறித்து விசாரிக்கவே மாட்டாங்க. ஒரு சகோதரியோ ஒரு சகோதரியோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் போய் பார்க்குறாங்க? ஒரு சகோதரனை குறித்தோ ஒரு சகோதரி குறித்தோ அவர் உடல்நிலை சரியில்லை நம்ம கேள்விப்படுறோம், எத்தனை பேர் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க? பாருங்க, அன்பை நாம் கிரியினால தான் காட்ட முடியும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான்றார். அந்த அன்பு செலுத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கிரியுமே செய்யலைன்னா நம்முடைய அன்பு செத்த அன்பா தான் இருக்கும். எப்படி கிரி இல்லாத விசுவாசம் செத்ததோ அதே போல் கிரி இல்லாத அன்பும் செத்த அன்பா தான் இருக்கும். இல்லைங்களா? அப்ப பாருங்க, இந்த ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பது இது புதிய பிரமாணம்லாம் கிடையாது. ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷன்ற நமக்கு அறிவிக்கப்பட்ட விசேஷம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தணும். பிரமாணம் ஒன்று கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணத்தை கீழ்ப்படிய வேண்டும் என்றால் தேவனிடத்தில் அன்பு கூறுறவங்க தான் பிரமாணத்தை கீழ்ப்படிவாங்க. என்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு செலுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன செய்யணும்? பிறனுக்கு நான் எந்த தீங்கும் செய்யக்கூடாது. அதான் மெய்யான அன்பு. அப்ப பழைய பிரமாணமாக இருந்தாலும் சரி, புதிய பிரமாணமாக இருந்தாலும் சரி, அந்த பிரமாணத்துல தேவன் என்ன கொடுக்குறாருன்னா அன்பு தான் கொடுக்குறாரு. அன்பா இருக்கிறவன் எந்த தீங்குமே செய்ய மாட்டான், யாருக்குமே நன்மை தான் செய்வான். பிரமாணம் மாற்றப்பட்டிருக்கு, அன்பு மாற்றப்பட்டிருக்கா? பழைய ஏற்பாட்டுல தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கற்பனை. இரண்டாம் கற்பனை என்ன? பிரதான கற்பனை. இரண்டாவது கற்பனை என்ன? உன்னிடத்தில் அன்பு கூறுபோல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நியாயப்பிரமாணத்தில் இதுதான் கொடுக்கப்பட்டது. அதே கிறிஸ்துவின் பந்தல் இதுதான் கொடுக்குறாரு. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து நம்ம என்ன செய்வோம்? அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுத்து கீழ்ப்படிவோம். பிற இடத்துல நம்ம அன்பு கூறணும்னா அவளுக்கு எந்த தீமை செய்ய மாட்டோம், நன்மை தான் செய்வோம், நற்கிரியை தான் செய்வோம். பிரமாணி தான் நமக்கு சொல்லுது இல்லைங்களா? அப்ப நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷம், ஏதோ கிறிஸ்துவின் பிரமாணத்துல தான் அன்பை கொடுத்துக்கிறாங்க இல்ல, பழைய ஏற்பாட்டுல இருந்து நமக்கு என்னதான் இருக்குங்க? அன்பு தான்.
விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியதுன்ற இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது, 2ஆம் வருகையில் வருகின்ற பொழுது நாம் அவரை சந்திக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு கொடுப்பார். அப்ப நம்ம எதை நம்புறோமோ, எதை விசுவாசிக்கிறோமோ நமக்கு கிடைச்சிடும். மிச்சம் இருக்கிறது என்ன? அன்பு. தொடர்ந்து பரலோகத்திலே அது எப்படி இருக்குங்க? நம்ம அன்புள்ளவர்களா இருப்போம். தேவன் எப்படி அன்புள்ளவராக இருக்கிறாரோ அதே போல பரலோகத்திலும் இந்த அன்பு அங்கே தொடருமா? பரலோகத்திலும் அந்த அன்பு அங்கே தொடரும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளை இருந்தது நிமித்தம் தானே. வசனத்துல பாருங்க, காயின் என்பவர் யாரால் உண்டாயிருந்தார்? பொல்லாங்கனால் உண்டாயிருந்தார். காயின் பலி செலுத்துறாரு இல்லைங்களா? நிறைய பேர் காயின் அங்க தப்பு பண்ணிட்டாருன்றாங்க. என்ன தப்பு பண்ணாரு? முதன்மையானதை கர்த்தருக்காக செலுத்தல. எப்படி ஆபேல் முதன்மையானதை செலுத்தினாரோ அதே போல காயின் செலுத்தல. ஏனோ தானும் பலி செலுத்துகிறார். அதாவது தேவன் அங்கீகரிக்கின்றான். ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். காயின் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தார். ஒரு பொல்லாங்கனால் உண்டாயிருக்கிறார்னா அவற்றிலிருந்து வரக்கூடிய கிரியைகள் எப்படி இருக்கும்? அது பொல்லாங்கதான் இருக்கும். ஆபேல் தேவனால் உண்டாயிருந்தார். காயின் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தார். தேவனால் உண்டாயிருந்தவர் நீதிதான் செய்வார். அடுத்த ஒரு நீதிமான் வேத வாக்கியம் அழைக்குது. காயின் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தான் அவர் எப்படி இருக்கிறாரு? பொல்லாதவரா இருக்கிறார். காணிக்கை வச்சு தேவன் முடிவு பண்ணல. வசனம் நீங்க போய் பாருங்க. காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லைன்றது. காயினை தேவன் அங்கீகரிக்கலைன்னா அவர் கொடுத்த காணிக்கை எப்படி அங்கீகரிப்பாரு? இல்ல காயின் எனக்கு பிடிக்காது, நான் அவருடைய காணிக்கை நான் அங்கீகரிக்கணும்னு சொன்னாரா? தேவன் அப்படி ஏற்றுக்கொண்டாரா? வசனத்துல பாருங்க, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து. காயின் தொடர்ந்து பொல்லாங்கான காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். சரிங்களா? அவர் என்ன பண்ணாருன்னா, தன் சகோதரனாகிய ஆபேல் என்ன பண்ணாருங்க? அவர் கொலை செஞ்சார். அப்ப தேவன் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கக்கூடாதுன்னா காயினை போல் இருக்கக்கூடாது. ஏன் காயினை போல் இருக்கக்கூடாது? காயின் பொல்லாங்கனா இருந்தார். அவனுடைய பிதா யாரு? காயினுடைய பிதா யாரு? பிசாசு. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அவனும் பொல்லாங்கனவனா இருக்கிறான். அப்ப பிசாசு பொல்லாங்கன், அவனுடைய பிள்ளையாகிய காயின் எப்படி இருந்தாரு? அவரும் பொல்லாங்கனதான் இருந்தார். அப்ப காயின் பொல்லாங்கனுடைய சுபாவத்தால் நிறைந்தவனா இருந்தார். பொல்லாங்கனுடைய சுபாவங்கள் எப்படி இருந்ததோ அதே போல காயினுடைய சுபாவங்கள் எப்படிதான் இருந்தது? பொல்லாதவைகளா இருந்தது. சரிங்களா? அப்ப அவரு பார்க்கிறாரு. யாரை பார்க்கிறாருன்னா ஆபேலை பார்க்கிறாரு. ஆபேலை பார்த்தபோது ஆபேலுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளா இருக்குது. தன்னுடைய கிரியைகளை பார்க்கிறாரு. அது பொல்லாத கிரியைங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது. நம்முடைய கிரியைகள் எல்லாம் எப்படிப்பட்டது? எல்லாமே பொல்லாங்கான கிரியைகள் என்பது காயினுக்கு நல்லாவே தெரியுது. ஆபேல் நீதி உள்ளவராக இருந்து நீதியின் கிரியைகளை அவர் செய்யறாரு. தேவன் அவரை குறித்து என்ன செய்யறாருங்க? பாராட்டுறார். ஆபேலை பாராட்டுறார். ஆனால் காயின் அவர் என்ன செய்யல? ஆபேலை அங்கீகரித்த தேவன் காயின் என்ன செய்யல? அங்கீகரிக்கவில்லை. அப்ப ஆபேலின் கிரியைகளை அங்கீகரிக்கிறாரு, காயினுடைய கிரியைகளை அவர் அங்கீகரிக்கல. காயினுக்கு என்ன வருது? பொறாமை. யார் மேல எரிச்சல் வருது? ஆபேல் மேல எரிச்சல் வருது. ஆபேலை பார்த்து பொறாமப்படுறாரு. தேவன் போய் கேட்பார் இல்லைங்களா காயின்ட்ட, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அப்ப ஆபேலை தேவன் அங்கீகரிச்சிருக்கிறாரு, என்னையே அங்கீகரிக்கல. தேவன் சொல்றாரு, நீ நன்மை செஞ்சனா நீ என்ன செய்யப்படுவ? அங்கீகரிக்கப்படுவேன்றார். அப்ப காயின் பொல்லாங்கனால் உண்டாயிருந்து அவர் நன்மை செய்யவே இல்லை. பொல்லாங்கட்ட தீமை தான் இருக்கு. அவர் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாரு? தீமை தான் பண்றாரு. அப்ப பாவிகளுடைய காணிக்கை தேவன் அங்கீகரிப்பாரா?
பொல்லாதவர்களின் காணிக்கையை தேவன் அங்கீகரிப்பாரா? அப்ப காயினுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறது. அவருடைய கிரியைகளை கர்த்தர் என்ன செய்யலைங்க? அங்கீகரிக்கவில்லை. நீதிக்கும் அநீதிக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. பொல்லாங்கு நீதியும் ஒருபோதும் என்ன ஆகாதுன்னா அது ஒத்தெல்லாம் போகாது. காயின் நீதியை பகைக்கக்கூடியவரா இருக்கிறார். அப்ப அதனாலதான் நீதிமானா இருந்த ஆபேல் என்ன பண்ணாரு? அவர் கொலை செய்தார். அப்ப நல்ல கவனிங்க, காயின் பாவத்திற்கு அடிமைப்பட்டவரா இருந்தாரு. அவருடைய பாவத்திற்கு அளவு இருந்தது. அவருடைய பாவத்திற்கு அளவே கிடையாது. தொடர்ந்து துன்மார்க்கமான கிரிகளை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். எரிச்சல் அடைகிறாரு, கோபம் அடைகிறாரு, தேவன்கிட்ட போய் சொல்றாரு. ஒரு பாவம் மற்றொரு பாவத்தை பிறப்பிக்கும். சகோதரனை கொலை செய்தாரு. பாருங்க, முதல்ல எரிச்சல் ஆயிட்டாரு, சகோதரி மீது பொறாமைப்படுறாரு, கொலை செய்கிறாரு. தேவன் கேள்வி கேட்கும்போது போய் சொல்றாரு, எனக்கு தெரியாதுன்றார், நான் அறியேன்னு சொல்றார். அப்ப பாவம் தொடர்ந்து எதை பிறப்பிக்கும்? பாவத்தை தொடர்ந்து பிறப்பிக்கும். ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை பிறப்பிக்கும். தேவன் தான் சொல்றாரு, பாவம் செய்வதை நிறுத்துங்கன்ற. பாவம் செய்கிறவன் அன்பில் பூர்ணப்படவே முடியாது. பாவம் செய்கிறவன் பொல்லாங்கானாலும் உண்டாயிருப்பான். பொல்லாங்கான கிரிகளை தான் அவன் செய்வான். அப்ப அவரை பார்க்கும்போது எரிச்சல் வருது, பொறாமைப்படுறாரு. பொறாமை இன்னொரு பாவத்தை தூண்டுது. அது என்ன? கொலைவெறியை தூண்டி விடுது. பொறாமை, எரிச்சல். கொலை பண்றார், போட்டு புதைச்சு வச்சிடுறார். அந்த வசனம் பாருங்க, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம், அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான். எதுக்காக அவர் கொலை பண்ணாரு? தேவன் இங்க நமக்கு அதுக்கான பதிலை கொடுக்கிறார். தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் நல்லாவே தெரியுது. தன்னுடைய கிரியைகள் பொல்லாதவைகள், தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளாம் இருக்கிறத அவர் பார்க்கிறார். அப்ப காயனுக்கு நன்மையும் தீமையும் தெரியுமா? காயனுக்கு நன்மையும் தீமையும் தெரியும். எது நன்மை எது தீமைன்னு தெரியும். அவர் எதை தெரிந்து கொள்றாரு? தீமையை தெரிந்து கொள்றார். அப்ப அவனுடைய பிதா யாரு? பிசாசு. காயனுடைய பிதா யாருன்னா பிசாசு. அவர் பிசாசின் கிரிகளை தொடர்ந்து அவர் பண்ணிட்டே இருக்கிறார். தேவனால் என்ன செய்யப்பட்டிருந்தாரு? புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார். அப்ப தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார், காயினை போல் இருக்காதீங்கன்ற. பாவிகளா இருக்காதீங்க. இவங்க என்ன சொல்றாங்க? பாவத்தை பத்தி பிரச்சனையே இல்லைன்றாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்படி கழுவிட்டே இருக்குன்றாங்க. அப்படிலாம் கழுவாது. தெளிவா புரிஞ்சுக்குங்க. காயினுடைய வழியில் நடக்காதீங்கன்றார். ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை பிறப்பிக்கும். தொடர்ந்து பாவம் பிறந்துகிட்டே தான் இருக்கும். பாவத்தை அவங்களை நிறுத்தவே முடியாது. ஏன்னா தேவனுடைய வித்து தான் அவங்களுக்குள்ள இல்லையே. அவர்கள் பெயர் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. அப்ப உலகம் இருக்கு பார்த்தீங்களா? உலகம் இன்றைக்கு காயினுடைய வழியில தான் நடக்குது. யூதர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க காயினுடைய வழியில தான் நடந்தாங்க. வசனம் பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. சகோதரரே, என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். ஏன் உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதுன்னு சொல்றாரு? மேல காயினை பத்தி பேசிட்டார். அப்ப உலகம் முழுவதும் யாருடைய வழியில் நடக்கிறாங்கன்னா காயினுடைய வழியில் நடக்கிறாங்க. ஏன் காயினுடைய வழியில் நடக்கிறாங்க? ஏன்னா நீதி உள்ளவர்களாம் இருக்கக்கூடிய நம்மை அவங்க பகைக்கிறாங்க. அவங்க இருள் இருக்கிறாங்க, மொழியில இருக்கிறோம். நம்மை அவர்கள் பகைப்பார்கள். நம்ம மீது எரிச்சல் உள்ளவங்களா இருப்பாங்க, பொறாமை உள்ளவங்களா இருப்பாங்க. உலகம் இன்றைக்கு காயினுடைய வழியில தான் நடந்துட்டு இருக்கு. யோவான் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவெல்லாம் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினாலே அது என்னை பகைக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை உலகம் பகைத்ததா? பகைத்தது. ஏன் பகைக்குது? இயேசு நீதி உள்ளவராக இருக்கிறாரு, நீதியான காரியங்களை போதிக்கிறாரு, கடிந்து கொள்றாரு. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அவங்க காயினுடைய வழியில் நடக்கிறாங்க. இயேசுவை பார்த்து பொறாமப்படுறாங்க.
எரிச்சல் அடைகிறான். இயேசுவை பகைக்கிறார்கள். யாரெல்லாம் தங்களுடைய சகோதர சகோதரிகளை யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் காயினுடைய வழியில தான் நடக்கிறாங்க. கர்த்தருடைய சபையில சகோதரில பகைக்கிறவங்க, சகோதரில பகைக்கிறவங்க இருக்காங்க பாருங்க. அவங்க எல்லாருமே காயினுடைய வழியில தான் நடக்கிறாங்க. அப்போ உலகம் நம்மை பகைக்குமா? கண்டிப்பா பகைக்கும். ஏன் பகைக்குது? நம்ம நீதி உள்ளவங்களா இருக்கிறோம். அவங்க துன்மார்க்கம் இருக்கிறதுனால பகைக்குது. அவங்க காயினுடைய வழி தான் நடப்பாங்க. யோவான் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18, 19 பாருங்க. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். இயேசுவை உலகம் எப்போதே பகைச்சிருச்சு. இயேசு அவங்களுக்கு சொல்றாரு, உங்களை பகைச்சா நீங்க ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா எனவே பகைச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஒளியில இருக்கிறோம், நீதியில இருக்கிறோம். நீதியில நடக்கிறதுனால, ஒளியில இருக்கிறதுனால உலகம் நம்மை பகைக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் இருள் இருக்கிறான், அறியாமையில இருக்கிறான். அப்போஸ்தலர் பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன பண்ணாதீங்க, ஆச்சரியப்படாதீங்க. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்க உலகத்தோடு ஒத்து வாழ்ந்தீங்கன்னா உலகம் உங்களை எதுவுமே சொல்லாது. அவங்களுடைய கிரிகள் பாவம் சொல்லி பாருங்க, நமக்கு விரோதமா ஏத்து நிற்பாங்க. நீங்க அதான் நடந்துட்டு இருக்கீங்களா? அப்ப உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தான இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. உலகம் நம்மை பகைக்குதுன காரணம் என்ன? நாம் நீதியின் பாதையில் நடக்கிறோம், அவங்களுக்கு அது பிடிக்காது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியும் போது நாம் என்ன செய்யப்படுவோம்? பகைக்கப்படுவோம். நீங்க போய் இந்த சத்தியத்தை சொல்றீங்கன்னா உங்களையும் பகைப்பாங்க. உலகத்தார் இல்ல, கர்த்தருடைய சபையிலும் நடக்கும். கர்த்தருடைய மெய்யான சத்தியத்தை நீங்க சொல்றீங்கன்னா கண்டிப்பா பகைப்பாங்க. நான் பாவம் செய்யாமல் இருந்தால்தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லி பாருங்க, உங்களை பகைப்பாங்க. பாவம் செய்வதை நிறுத்தணும், பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி பாருங்க, நம்மளை பகைப்பார்கள். ஏன்? ஏன்னா அவங்க உலகத்துல தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க நீதியை செய்யறாங்க. இந்த உலகத்துல பிசாசனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க எதை பண்றாங்க? பொல்லாங்கானதான் செய்யறாங்க. காயின் ஆபேலை பகைத்தது போல இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளைகளை பிசாசின் பிள்ளைகள் கண்டிப்பா பகைப்பாங்க. நீங்க பிசாசின் பிள்ளைகள் சொல்லும் பொழுது உலகத்தை நினைச்சுக்காதீங்க. கர்த்தருடைய சபையிலே பிசாசின் பிள்ளைகள் இருக்கிறாங்க. பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா தேவன் மன்னிச்சுட்டே இருக்கான்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அவங்க எல்லாமே பிசாசின் பிள்ளைகள் தான். தேவன் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக தான் பிரமாணத்தை கொடுத்துக்கிறேன். அவங்க பாவம் செஞ்சாலும் பரலோகம் போலான்னு சொல்றாங்க பாருங்க, அவங்க எல்லாமே பிசாசின் பிள்ளைகள் தான். அவர்கள் நம்மை பகைப்பார்கள். அப்ப உலகம் முழுவதும் யார் வழியில் நடக்கிறாங்க? காயினுடைய வழியில தான் நடக்கிறாங்க. அந்த உலகம் நம்மை பகைக்கும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆச்சரியப்படக்கூடாது. ஏன் உலகம் பகைக்குது? நம்மள ஏன் பகைக்குது? நம்ம நீதிமானா தானே இருக்கிறோம், நல்லவங்களா தானே இருக்கிறோம், ஏன் நம்மளை பகைக்குது அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா அவங்க துன்மார்க்கமா இருக்கிறதுனால உங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? உங்களுக்கு எரிச்சலா இருக்கும், பொறாமைப்படுவாங்க, கண்டிப்பா பகைப்பாங்க. அப்ப கர்த்தருடைய சபையிலே தன் சகோதரனை பகைக்கிறவன், தன் சகோதரியை பகைக்கிறவன் காயினுடைய வழியில் அவன் நடந்து கொண்டிருக்கிறான். இந்த வேத வாக்கியம் நமக்கு அதான் சொல்லுது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். பாருங்க, நம்ம இடத்துல அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு அது வெறும் வாயில சொன்னால் மாத்திரம் பத்தாது. நாம் சகோதரிடத்திலே மெய்யாகவே அன்பு கூறணும். அந்த அன்புல என்ன இருக்கணும்? கிரியை இருக்கணும். ஒரு சகோதரனும் ஒரு சகோதரிய அனுதினம் ஆகாரம் இல்லாமல் கேட்குறாங்க, குளிர் நடுங்கிட்டு சாப்பிடலாம் கேட்குறாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம், குளிர் காய்ந்து பசியாறி இளைப்பாருன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. கிரியில்லாத விசுவாசம் எப்படி செத்ததோ அதே போல கிரியில்லாத அன்பும் எப்படிதாங்க? அது செத்தது தான். அன்பு என்பது அது கிரியுள்ள அன்பா இருக்கணும். வெறும் வாயில மாத்திரம் நான் அன்பா இருக்கேன்னு சொன்னோம்னா அது செத்த அன்பா தான் இருக்கும், இல்லைங்களா? அப்போ நாம் சகோதரிடத்திலே நாம் அன்பு கூறும்போது
அந்த கிரியுள்ள அன்பை நாம் செலுத்துகின்ற பொழுது நாம் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். யாரெல்லாம் சகோதரர்களை பகைக்கிறாங்களோ, அன்பு கூறாமல் இருக்கிறாங்களோ, அவர்கள் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறார்கள். நாம் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோமா அல்லது மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத நாம் சிந்திச்சு பார்க்கணும். நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. இப்பொழுது நான் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறேனா அல்லது மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறேனா? பதில் அங்கேயே இருக்குது. நம்முடைய சகோதரத்தில் நம்ம அன்பு கூறுறோம்னா மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். ஜீவன் என்ன அர்த்தம்? நித்திய ஜீவனுக்கு நாம் என்ன செய்யறோங்க? உட்பட்டிருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறலைன்னா நம்ம எதுல இருக்கிறோம்? மரணத்தில் இருக்கிறோம். நமக்கு நித்திய ஜீவனே கிடையாது, நமக்கு அழிவு தான் இருக்குது இல்லைங்களா? அந்த வேத வாக்கியமா தான் சொல்லுது. அப்ப தேவனிடத்துல அன்பு செலுத்தணும். தேவன் உண்டாக்கின மனுஷத்துல என்ன செலுத்தணுங்க? அன்பு செலுத்தணும். குறிப்பாக நம்முடைய சகோதரத்தை என்ன செலுத்தணுங்க? அன்பு செலுத்தணும். அங்க அன்பு இல்லைன்னா அங்க ஒண்ணுமே கிடையாது. அன்பா இருக்கிறவன் மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்படுவான். அன்பு இல்லாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருப்பான். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். தன் சகோதரனை எவன் பகைத்தாலும் அவன் மனுஷ கொலை பாதகன்ற. அன்னைக்கெல்லாம் கத்தி எடுத்து குத்துனாதான் கொலை. கத்தி எடுத்து குத்தி அவன் சாகணும், செத்தாதான் கொலை. இன்னைக்கு நம்முடைய சகோதரனை பகைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், காயினுடைய வழி நடக்கிறோம் இல்லைங்களா? அப்ப காயினுடைய வழி நடக்கும்போது காயின் தன் சகோதரனை கொலை செஞ்சாரு. நான் பகைக்கும் போது தேவன் சொல்றாரு அது கொலைன்றாரு. அப்ப நம்ம யாருடைய வழி நடக்கிறோம்னா காயினுடைய வழியில. அப்ப பகைத்தாலும் இன்னைக்கு என்னதான்? கொலைதான். தன் சகோதரனை எவன் பகைத்தாலும் அவன் மனுஷ கொலை பாதகன். அப்ப மனுஷ கொலை பாதகனுக்கு நித்திய ஜீவன் நிலைத்திராது என்பதை நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். நான் எல்லாத்தையும் பகைப்பேன், எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு நம்பாதீங்க. பகைச்சாலே நித்திய ஜீவன் நிலைத்திருக்காதுன்னு சொல்லிட்டார். அவங்க ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய வார்த்தை நடக்கும்போது நித்திய ஜீவன் அவங்களுக்குள்ள இருந்தது, தேவன் வச்சிருக்கிறாரு அவங்களுக்கு. எப்போ அவங்க பகைக்க ஆரம்பிக்கிறாங்களோ தேவன் சொல்லிட்டாரு அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது, அதை அறிஞ்சுக்கங்கன்றார் என்று அறிவீர்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் எல்லா இடத்திலும் என்ன செலுத்தணும்? அன்பு. எல்லா இடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும், அன்பு கூற வேண்டும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் யாரும் என்ன செய்யக்கூடாது? பகைக்கவே கூடாது. ஏன் யாரையுமே பகைக்க கூடாது? ஏன்னா தேவன் தம்முடைய சாயலாக மனு குலத்தை உண்டாக்கி அவங்களை கனப்படுத்தி வச்சுக்கிறார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை உண்டாக்கி அவங்களை கனப்படுத்தி வச்சுக்கிறார். அப்ப அவங்கள போய் பகைச்சோம்னா யாரை பகைக்கிற மாதிரி? தேவனை பகைக்கிற மாதிரி இல்லைங்களா? அப்ப தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பின் இடத்துல அன்பு கூறுறார். அவளை வேண்டிய எல்லாவற்றையும் செய்யறாரு. ஜீவன் சுவாசம் சகலத்தையுமே அவர் கொடுக்கிறார். வேண்டிய உணவு கொடுக்கிறாரு, உடையை கொடுக்கிறாரு, காலங்களை கொடுக்கிறாரு, தம்மை தேடுவதற்கான வாய்ப்பை கொடுக்கிறாரு. இதெல்லாம் எப்படி கொடுக்கிறாரு? அவங்க மீது அன்பு செலுத்தி கொடுக்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் என்ன செலுத்தணும்? அன்பு செலுத்த வேண்டும். நாம் தேவனுக்கு சத்துருவா இருக்கும்போது தேவன் நம்மகிட்ட அன்பு செலுத்தினார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற நாம் என்ன செலுத்தணும்? அன்பு செலுத்த வேண்டும். அப்ப நம்மிடத்தில் அன்பு கூறுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட மாத்திரம் அன்பு செலுத்தக்கூடாது. இப்ப தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு அன்பு செலுத்துறாங்க, தேவன் நம்மள்ட்ட மாத்திரம் அன்பு செலுத்துறாரா? உலகத்தில் கூடிய எல்லா ஜீவராசிகள்ட்ட அன்பு செலுத்துறாரு. தேவனை பகைக்கிற உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய மதிக்கட இருக்கிறாங்க. அவர்களிடத்திலும் அவர் என்ன செலுத்துறாரு? அன்பு செலுத்துறாரு. அவங்களுக்கு வேண்டிய உணவு கொடுக்குறாரு, உடையை கொடுக்குறாரு, ஜீவனை கொடுக்குறாரு, சுவாசத்தை என்ன பண்றாரு? கொடுக்குறாரு. நம்மை பகைக்கிறவர்களையும் நம்ம என்ன செய்யணுங்க? அன்பு கூற வேண்டும். யாரெல்லாம் அப்படி அன்பு கூறுறாங்களோ அவர்களுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திருக்கும். நித்திய ஜீவன்
நிலைத்திருக்கும். அப்ப தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகன், அவன் கொலைகாரன்றார். அந்த மனுஷ கொலைகாரனுக்கு நித்திய ஜீவன் இருக்காதுன்னு சொல்லிட்டார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். பிசாசின் பிள்ளைகள் சகோதரர்களை பாய்க்க தான் செய்வாங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கர்த்தருடைய சபையில எல்லாத்தையும் பாய்க்கிறாங்க பாருங்க, அவனா பிசாசின் பிள்ளையா தான் இருப்பான். ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். யாரோட அவங்க ஒட்ட மாட்டாங்க, அன்பு செலுத்த மாட்டாங்க. ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சலாம். இவெல்லாம் யாரு? பிசாசின் பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? கிறிஸ்துவ போல இருப்பாங்க. கிறிஸ்து எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்புள்ளவரா இருக்கிறார். வசனத்துல அதான் சொல்றார், அன்புள்ளவரா இருக்கிறார். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்துக்கிறார். வசனம் அதை சொல்லு பாருங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்புனா என்னங்கிறத நம்ம எங்கிருந்து கத்துக்கிட்டோம்? இப்படி ஒரு அன்பு செலுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம எங்கிருந்து கத்துக்கிட்டோம்? இயேசு கிறிஸ்துவினிடத்துல இருந்து. பாருங்க, சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கலாம். ஆனால் நாம் எல்லாம் தேவனுக்கு சத்துருவாக, கிறிஸ்துவ சத்துருவா இருக்கும்போது நமக்கு ஜீவனை கொடுத்துக்கிற பாருங்க. அது எவ்வளவு பெரிய அன்பு பார்த்தீங்களா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த பூமியில ஒப்பு கொடுத்தார். நம்மளும் தேவனுக்கு சத்துருவா இருந்தோம். அன்பு பாருங்க. இந்த மாதிரி அன்பு நீங்க பைபிள் எங்க தேடி பாருங்க, இருக்கான்னு பாருங்க, எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்க சத்துருவா இருக்கும்போது அன்பு செலுத்துறது. அப்ப ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அப்ப தேவன் நம் மீது அன்பு கூர்ந்ததுனால ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஒப்பு கொடுத்துக்கிறார். அப்ப நம்முடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கணும்? அது மெய்யான அன்பாக இருக்க வேண்டும். அந்த அன்புல என்ன இருக்கக்கூடாதுன்னா மாய்மாலங்கிறதுலாம் இருக்கக்கூடாது. அந்த வேத வாக்கியத்தை சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம் ஜீவனை கொடுத்தது போல நாமும் நம்முடைய சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். என்னது இது? கடன். சகோதரருக்காக நம்முடைய ஜீவனை கொடுப்பதற்கு கடனாளிகள். ஏன்னா அந்த அன்பு நம்ம காமிச்சுக்கிறார் பாருங்க இயேசு கிறிஸ்து. அந்த அன்பு நம்ம எங்க கத்துக்கிறோம்? இயேசுவின் இடத்துல நம்ம கத்துக்கிறோம். நாமும் எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை போல சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகள். நாம் அவருக்காக ஜீவனை கொடுப்பதற்கு நம்ம என்ன பார்க்கிறோம்? கடனாளிகள் சொல்றார். அந்த கடன் நம்ம திரும்ப செலுத்தணுமா? நிச்சயமாக செலுத்த வேண்டும். இப்ப ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு நாம் அன்பிலே வளரக்கூடியவர்களாக இருக்கணும். அன்புல எவ்வளவு பேர் வளர்றாங்க? எத்தனை பேத்துக்கு அன்பு இருக்குங்க? இன்னைக்கு நிறைய பேத்துக்கு சுவாப அன்பே இல்லை. கர்த்தருடைய சபையில சுவாப அன்புங்கிறதே இல்லை. உலகத்தாரை காட்டிலும் மோசமான நிலைமையில இருக்கிறாங்க கர்த்தருடைய சபையில. அன்புல வளரணும், விசுவாசத்துல வளரணும் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? துன்மார்க்கத்துல வளர்றாங்க. உலகத்தாரே பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் இருக்கு. இவ்வளவு மோசமான பிசாசின் பிள்ளைகள் பாருங்க இவங்கெல்லாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனா இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? பாருங்க, ஒவ்வொரு சத்தியத்தையும் நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அன்புனா என்னன்னு அவர் நமக்கு சொல்லித்தர்றாரு. அன்புனா இப்படித்தான் இருக்குன்னு அவர் நமக்கு காண்பிக்கிறார். அன்புக்கு மாதிரி யாருன்னா பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அன்புக்கு மாதிரியா இருக்கிறான். தங்களை அவங்க காட்டுறாங்க, நாங்க இப்படித்தான் இருக்கிறோம், நீங்க இப்படி இருங்கன்னு காட்டுறாங்க. அப்ப இந்த வசனத்துல பாருங்க, நம்முடைய அன்புல என்ன இருக்கணும் தெரியுங்களா? அந்த அன்புல இரக்கம் இருக்கணும். அன்பு செலுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த அன்புல எந்த இரக்கம் என்ன அர்த்தம்?
நம்முடைய அன்புல இரக்கம் இருக்கணும். நம்முடைய இருதயத்துல மனதுருக்கம் இருக்கும். இரக்கமும் இல்லாம மனதுருக்கும் இல்லாம நான் அன்பு செலுத்துறேன்னு சொன்னா அது மெய்யான அன்பா? வேத வாக்கியத்துல அவர் சொல்லும் பொழுது, தேவையில் இருப்பவர்களுக்கு நாம் தாராளமாய் உதவி செய்ய முன் வரணும். உணவு இல்லையா, உணவு கொடுங்க. உடை இல்லையா, உடைய வாங்கி கொள்ளுங்க. உடைய வாங்கி கொடுங்க. அதான அன்பு, மெய்யான அன்பு அதானே. கர்த்தருடைய சபையில ஏழ்மைப்பட்டவங்க எவ்வளவு பேர் வருவாங்க இல்லைங்களா? அனுதினம் ஆகாரம் இல்லாமல் இருக்கணும் எவ்வளவு பேர் இருப்பாங்க? கைவிடப்பட்ட முதியோர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? அவளுக்கு ஒரு அரிசி வாங்கி கொடுக்கலாம், மளிகை பொருள் வாங்கி கொடுக்கலாம். தேவன் வீடை கட்டி கொடுங்க நான் சொல்றாரு. அடிப்படை தேவைகள் அந்த உதவி தான் பண்ண சொல்றாரு. போஜனம் இல்லையா, போஜனம் கொடுங்க, அதுக்கெல்லாம் உதவி பண்ணுங்கன்ற. தண்ணி இல்லையா, தண்ணி கொடுங்கன்ற. உடை இல்லையா, உடை கொடுங்க. நீங்க பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டி கொடுக்க வேணாம். பெரிய அளவுக்கு நீங்க பணம் கொடுக்க வேணாம். அவர்கள் சாப்பிடுவதற்கும் உடுத்துவதற்கும் என்ன செய்யலாங்க, உதவி. இதான் பைபிள் வேத வாக்கியம் தான் நமக்கு போதிக்குது இல்லைங்களா? அப்ப தேவையில் இருப்பவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? தாராளமாய் உதவி செய்ய வேண்டும். தேவன் நமக்கு இந்த உலக ஆஸ்தியை கொடுத்துக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆஸ்தியை கொண்டு பாருங்க, உலக ஆஸ்தி நமக்கு இருக்குன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் தான். அந்த ஆஸ்தியை கொண்டு குறைச்சல் உள்ளவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? பகிர்ந்து கொடுக்கணும். குறைச்சல் உள்ள சகோதரர்களுக்கு நம்முடைய இருதயத்தை கூடாதுங்க, என்ன பண்ணக்கூடாதுங்க? அடைத்து கொள்ளக்கூடாது. குறைச்சல் உள்ளவர்களுக்கு நம்முடைய இருதயத்தை அடைத்து கொண்டால் தேவ அன்பு நம்மிடத்துல இல்லைன்னு அர்த்தம், நிலை கொள்ளாதுன்னு அர்த்தம். கேட்கிறாங்க, இல்லைன்னு சொல்றீங்க. அங்க அவரே கேட்கிறாரு, அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இல்லைன்னு ஒருத்தன் சொல்றானா அவரிடத்தில் தேவ அன்பு கொஞ்சம் கூட இருக்காதுன்னு அர்த்தம். இவெல்லாம் யாரு? பிசாசின் பிள்ளைகள். ஒவ்வொன்னா நமக்கு சொல்றாரு. அப்ப ஒருவன் உலக ஆஸ்தி உள்ளவனா இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு, குறைச்சல் இருக்கிறத கண்ணார பாக்குற, வேற சாட்சியில் அவருடைய கண்ணே அவருக்கு சாட்சியா இருக்கு. கண் கூட பார்த்துட்டு இருதயத்தை அப்படியே அடைச்சுக்கிறார். எவ்வளவு கடினமான இருதயம் பாருங்க. கண் கூட பார்த்துட்டு இருதயத்தை அடைச்சுக்கிறார். எதுக்கு அடைச்சுக்கிறாரு? உலகாஸ்தி இல்லாம இருக்குதான். உலகாஸ்தி அவர்கிட்ட இருக்குது, அவரால் கொடுக்க முடியும். என்ன பண்றாரு? இருதயத்தை அடைச்சுக்கிறாரு. அப்ப தேவன் கேட்கிறாரு, அவனுக்குள்ள என்னுடைய அன்பு எப்படி நிலைக்குன்னு கேட்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க இல்லைங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய சபையெல்லாம் பாத்தீங்கன்னா எதுக்கு லட்சக்கணக்கான காணிக்கை டெபாசிட் பண்றாங்கன்னே தெரியல பேங்க்ல. சபையில ஏழ்மைப்பட்ட மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, உணவு இல்லாம உடை இல்லாம. காணிக்கை 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் பெருமையா சொல்றாங்க. அதை கொண்டு டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறாங்க. யாருக்கு டெபாசிட் பண்றாங்க? அந்த பணத்தை யாருக்காக சேகரிக்கிறாங்க? பணம் எதற்காக சேர்க்கப்படுகிறது, சேகரிக்கப்படுகிறது? வார்த்தை முதல் நாள்ல தரித்திரப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யதானே அது கொடுக்கப்படுகிறது, வாங்கப்படுகிறது. அப்ப எதுவுமே செய்யாம நான் சர்ச்சை பில்டிங் கட்ட போறேன், நான் இடம் வாங்க போறேன், திடீர்னு கேஸ் வந்துட்டாருன்னா 30 லட்சம் 40 லட்சம் 1 கோடி 2 கோடி 10 கோடி வச்சுக்கோங்க, கோடி கொடுப்பாங்களா? ஆண்டவரை பாருங்க, காணிக்கு இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறாங்க. தேவன் அங்க காசையா பார்த்துட்டு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது எல்லாமே உருகி அழிஞ்சு போயிருங்க. அந்த பணத்தை வச்சு சபையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, வெளியே இருக்கக்கூடியவர்களுக்கு, தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி பண்ணா அந்த பிராந்திய சபைக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும் பாருங்க. இருதயத்தை அடைச்சுக்கிறாங்க. சகோதரனோ சகோதரியோ அனுதினம் ஆகாரம் இருக்கிறாங்க, இருதயத்தை அடைச்சுக்கிறாங்க. விருப்பமும் சொல்லுவாங்க, பிரதர் எங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிக்கங்க பிரதர், வேலை இல்லாமல் இருக்கிறோம், ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் பிரதர். ஏன் அந்த வார்த்தை அவங்க சொல்றாங்க? கர்த்தருடைய சபையில ஏதாவது உதவி நமக்கு கிடைக்குமா அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க. ஓகே சிஸ்டர், ஓகே பிரதர், ஜெபம் பண்ணிக்கிறோம் நாங்க. தேவ அன்பு அவர்களுக்கு நிலை கொள்வது எப்படி? இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பிசாசினுடைய கிரியைகளை தான் செய்வாங்க, பிசாசின் பிள்ளைகளை தான் இருப்பாங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம்
18ஆம் வசனம் பாருங்க. என் பிள்ளைகளே, சபைக்கு தான் எழுதுறாரு. வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அன்புனா என்னன்னு அவர் சொல்றாரு. அவங்க எப்படி அன்பு கூறுறாங்கன்னா, இந்த வசனம் இருக்கு இல்லைங்களா, அது உண்மையிலே வார்த்தை, வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. வார்த்தையினாலும் நாவினாலும் அல்ல. வெறும் வாய் தான் பேசுறாங்க. ஆனா என்ன இல்ல, கிரியையும் இல்ல, உண்மையும் இல்ல. உலக ஆஸ்தி இருக்குது, வாயினால சொல்றாங்க. குளிர் காய்ந்து பசியாறி இளைப்பாருங்கள்ன்றாங்க. சரீரத்திற்கு வேண்டியவைகளை கொடாமல். வெறும் வாய் தான். தேவன் அப்படி சொல்றதுக்கு தான் நம்ம கட்டளை கொடுத்துக்கிறாரா? யாராவது வந்து உங்களுக்கு உதவி கேட்டாங்கன்னா வாயினால் நீங்க சொல்லிருங்க போதுன்னு சொல்லிக்கிறாரா? என்ன சொல்றாரு? கிரியினாலும் உண்மையினாலும். நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டதுன்னா அந்த பொறுப்புல உண்மை உள்ளவங்களா இருக்கணும். அன்பு கிரியை செய்யணும். கிரியை செய்யலைன்னா அது அன்பே கிடையாது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15-16 பாருங்க. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது, யாக்கோபு சொன்ன விஷயத்த இங்க யோவான் இங்க ஞாபகப்படுத்துறார். பாருங்க, அனுதினம் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க, வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறாங்க. உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள். அவங்களே பசியில வந்துக்கிறாங்க, உடை இல்லாமல் இருக்கிறாங்க, குளிர்ல இருக்கிறாங்க. எப்படி போக சொல்றதாங்க? எப்படி போகணுமா? சமாதானமா போங்கன்றாங்க. எப்படிங்க பசியோட குளிரோட எப்படி சமாதானமா போவாங்க? சமாதானமா போங்கன்றாங்க. குளிர் காய்ந்து பசியார்கள் என்று சொல்லியும், இதெல்லாம் சொல்லிட்டு சரீரத்திற்கு வேண்டியவைகளையும் அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்கிறார். எந்த பிரயோஜனமே இல்லைன்ற. இது மாயமாலமான அன்பு, மாயமாலமான விசுவாசம். வெறும் வார்த்தையினாலும் நாவினால் மாத்திரம் அவங்க அன்பு கூறுறாங்க. இந்த அன்புல எந்த பிரயோஜனமே கிடையாது. அப்ப இது வார்த்தையினாலும் நாவினால் மாத்திரம் இல்ல, அப்படி அன்பு கூறக்கூடாது. நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும்? கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற வேண்டும். நம்முடைய அன்பு உண்மையுள்ள அன்பாக இருக்க வேண்டும். மனுஷர் நம்மை புகழணும் அப்படிங்கறக்காக சாதுரியமான வார்த்தைகளை வந்து மாயமான வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாதுங்க, பேசக்கூடாது. குளிர் காய்ந்து பசியாருங்கள், உங்களுக்கு வேண்டியதை நான் தர்றேன். அதாவது மற்றவங்க நம்மளை புகழணுங்கிறதுக்காக எல்லாருக்கும் முன்பதாக தான தர்மங்கள்லாம் செய்வாங்க. அவன் தன் பலனை அடைந்து தீர்ந்தது என்று நான் சொல்கிறேன்னு சொல்லுவார். தான தர்மங்கள் பண்றோம்னா வலது கை செய்வது இடது கை என்ன பண்ணக்கூடாதுங்க, தெரியக்கூடாது. மனுஷர் புகழ வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? சாதுரியமான வார்த்தைகளை பயன்படுத்துறதோ, மாயமான வார்த்தைகளை பயன்படுத்துறதோ அப்படி பண்ணவே கூடாது. ஒரு நன்மையும் செய்யாமல் வெறும் வெத்து பேச்சு மாத்திரம் நம்ம பேசுவோம்னா அது கிறிஸ்துவின் சுபாவமே கிடையாது. நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும்னா கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறணும். அப்படி அன்பு கூறும்போது தேவ அன்பு மெய்யாகவே நமக்கு எப்படி இருக்குங்க, அது நிலை கொள்ளும். தேவ அன்பு மெய்யாகவே நிலை கொள்ளும். அப்ப நம்முடைய அன்புல என்ன இருக்கணும்? கிரியும் இருக்கணும், உண்மையும் இருக்கணும். உண்மையா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? சாதுரியமான வார்த்தைகளை பயன்படுத்துறதோ, மனுஷர் தங்களை புகழணுங்கிறதுக்காக செய்வது என்ன பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. இதனாலே, மேலே சொல்லப்பட்டது இல்லைங்களா, அந்த வார்த்தையில கொண்டு சொல்றாரு, இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். தேவனுக்கு முன்பதாக நம்முடைய இருதயத்தை நிச்சயப்படுத்துவது எப்படின்னு அவர் சொல்றார். அப்ப நாம் மற்ற சகோதரத்திலே கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறும்போது நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்குன்னா மாசு இல்லாமல் இருக்கும், அது சுத்தமானதா இருக்கும். அப்ப கர்த்தருக்கு முன்பாக நாம் சத்தியம் உள்ளவர்கள் என்று நாம் என்ன செய்யலாம்? அறிந்து கொள்ளலாம். நம்முடைய அன்பு கிரியுள்ள அன்பா இருக்கும்னா
நம்ம எப்படி இருப்போம்? நம்முடைய அன்பு வந்து மாசு இல்லாத அன்பா இருக்கும், அது சுத்தமுள்ள அன்பா இருக்கும், அது கிரியுள்ள அன்பா இருக்கும். அப்ப யாரெல்லாம் இப்படி அன்பு கூறுறாங்களோ, கிரியில் அன்பு கூறுறாங்களோ, தேவன் சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக நாம் சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து கொள்ளன்ற. அப்ப சத்தியத்துக்குரியவர்களாக நாம் அன்பு கூறும்பொழுது தேவ அன்பு நமக்குள்ள நிரம்பி இருக்கும். அந்த அன்பு கிரியினாலும் உண்மையினால் என்ன செய்யுங்க? வெளிப்படும். தேவ அன்பு நம்ம இடத்துல இருக்கும் என்றால் அந்த அன்பு எப்படி வெளிப்படும்? கிரியினாலும் உண்மையினாலும் வெளிப்படும். 19 வசனம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று. தேவையில் இருப்பவங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்யறாங்களோ அவங்க சத்தியத்தின்படி நடக்கிறாங்க. அப்படி நடக்கிறவங்க அவங்க இருதயம், அப்படி நடக்கக்கூடிய இருதயம் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கும்? உண்மையானதா இருக்கும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பாருங்க, நம்முடைய மனசாட்சி இருக்கு இல்லைங்களா? நம்முடைய மனசாட்சி வந்து சுத்த மனசாட்சியா இருக்கணும். நம்முடைய இருதயம் நம்ம என்ன சொல்லக்கூடாது? குற்றவாளின்னு தீர்க்கக்கூடாது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுன்னு சொல்றேன். அப்ப நம்முடைய அந்த உள்ளான சுபாவம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த உள்ளான சுபாவத்தை நம்முடைய இருதயம் என்ன செய்யும்னா அது நியாயம் தீர்க்கும். நாம் குற்றவாளியா அல்லது குற்றவாளி இல்லையாங்கிறது நம்முடைய இருதயத்திற்கு நன்றாக தெரியும். நம் குற்றவாளியா குற்றவாளி இல்லையாங்கிறது நம்ம இருதயத்துக்கு நன்றாகவே தெரியும். நம்முடைய இருதயம் நம்ம குற்றவாளின்னு சொல்லிச்சுன்னு சொன்னா நாம் மெய்யாகவே எப்படிதான் இருப்போம்னா குற்றவாளியா தான் இருப்போம். இப்ப உங்க ஏது நீ கேட்டு பாருங்க, நான் குற்றவாளியா நீதிமானான்னு கேட்டு பாருங்க, நான் நீதிமானான்னு கேட்டு பாருங்க. அந்த இருதயம் சொல்லும் நீ குற்றவாளி, நீ நீதிமான்னு சொல்லும். அதான் அங்க சொல்றாரு, நம்முடைய இறுதி நம்முடைய குற்றவாளியும் தீர்க்கும் சொன்னா நம்ம மெய்யாகவே குற்றவாளியா தான் இருப்போம். நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருப்போம்னா குற்றவாளியா இருப்போம். தேவன் நம்முடைய இருதயத்திலும் எப்படி இருக்கிறாருன்னா பெரியவராக இருக்கிறார். நம்முடைய இருதயமே நம்ம என்ன சொல்லுது? குற்றவாளின்னு சொல்லும்போது நம்முடைய இருதயத்திலும் பெரியவர் யாருன்னா தேவன் தான். நம்முடைய மனசாட்சியிலும் பெரியவர் யாரு? தேவன் தான். அப்ப நம்முடைய இருதயம் குற்றவாளின்னு சொல்லுது, நம்முடைய மனசாட்சி குற்றவாளின்னு சொல்லுது. அந்த இருதயத்துக்கு மேலையும் மனசாட்சிக்கு மேலே யார் இருக்காங்கன்னா தேவன் இருக்கிறார் இல்லைங்களா? அப்ப தேவனுடைய சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி? அதுவே பெரிய சாட்சி தான். அப்ப மனசாட்சியை விட தேவன் எப்படி இருக்கிறாருன்னா பெரியவரா இருக்கிறார். அவர் சகலத்தையுமே அறிஞ்சுகிறார். பாருங்க, நம்முடைய இருதயத்திற்கும் நம்முடைய மனசாட்சிக்கும் தெரியாதவைகள் கூட யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். நம்முடைய மனசாட்சிக்கு தேவனே பிரதான சாட்சியா இருக்கிறார். நமக்கு அந்த இது பாவம் நமக்கு தெரியாம இருக்கு பார்த்தீங்களா? நம்முடைய மனசாட்சிக்கும் தெரியாது, நம்முடைய இதயத்துக்கும் தெரியாது. ஆனால் தேவனுக்கு தெரியுமா? தேவனுக்கு தெரியும். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் அப்ப நம்ம எது தெரியும்? நம்ம குற்றவாளி இல்லைன்னு யாருக்கு தெரியுங்க? நம்முடைய இருதயத்துக்கு தெரியும். நம்முடைய இருதயம் குற்றவாளின்னு சொல்லிச்சுன்னு சொன்னா தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவர். நம்முடைய இருதயமே நம்முடைய குற்றவாளின்னு சொல்லிச்சுன்னு சொன்னா நம்மை உண்டாக்கின தேவன், நம்முடைய இருதயத்தை உண்டாக்கின தேவன் எவ்வளோ பெரியவரா இருக்கிறாரு. அவருக்கு ஏதாவது மறைவானது ஏதாவது இருக்குமா? எதுவுமே கிடையாது. அவர் சகலத்தையுமே அறிஞ்சுகிறார். நம்முடைய இருதயத்தின் யோசனைகள், எண்ணங்கள் எல்லாத்தையும் நியாயத்திற்குனால வெளிப்படுத்துவாராம், யோசனைகளையும் சிந்தைகளையும். அப்ப எந்த அளவுக்கு தேவன் அறிஞ்சு வச்சுக்கிறார்? இதயத்துல சகலத்தையுமே அறிஞ்சு வச்சுக்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. உங்க இருதயத்தை நீங்க கேட்டு பாருங்க. அந்த இருதயம் வந்து உங்களை குற்றவாளின்னு சொல்லேன்னு சொன்னா, நீங்க நீதிமான் சொல்லி அந்த இருதயம் சொல்லிச்சுன்னு சொன்னா நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. தேவனிடத்துல ஜெபம் பண்ணும்போது இருதயம் சொல்லும், நீ இவ்வளோ பாவத்தை பண்ணிட்டு எப்படி நீ ஜெபம் பண்றேன்னு கேட்கும். இவ்வளோ அக்கிரமத்தை பண்ணிட்டு எப்படி ஜெபம் பண்ற?
பாவிகள் ஜெபத்தை தேவன் கேட்கவே மாட்டாருன்னு அந்த இருதயம் சொல்லும். அப்ப எப்படி நம்முடைய ஜெபம் எப்படி தேவன்கிட்ட போகும்? அப்போ நாம் தேவனுடைய பிரமாணத்தின்படி பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்வோம் என்று சொன்னார். தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து, அப்ப நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியில் தீர்க்காதிருந்தால் தேவனும் நம்மை குற்றவாளியாக என்ன செய்ய மாட்டாருங்க? தீர்க்க மாட்டார். நாம் தேவனிடத்துல தைரியமா வரலாம். அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார் என்கிற நிச்சயம் நமக்குள்ள இருக்கும். நாம் அவருடைய சமூகத்துக்கு வரும்போது எப்படி வரலாம்? தைரியத்தோடு வரலாம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய இருதயம் சொல்லக்கூடியதை நாம் கேட்கணும். நம்ம இருதயம் தெரியும், நம்ம எப்படி பண்ண இருதயத்துக்கு தெரியும். நம்முடைய மனசாட்சி நம்மள்ட்ட பேசும் இல்லைங்களா? இது குற்றம் உண்டு குற்றம் இல்லைன்னு பேசும் இல்லைங்களா? அப்ப நம்ம கேட்கணுமா? அதை கேட்கணும். அப்ப இருதயத்தின் சத்தத்திற்கு, மனசாட்சிக்கு நாம் என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். நம்மை நாம் சரிப்படுத்திக்கணும். தேவனுடைய பிரமாணங்கள் என்ன செய்யணுங்க? கீழ்ப்படிய வேண்டும்.